ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் அவருடைய எல்லா வழிநடத்தலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் சபை குடும்பங்கள் ஒவ்வொருத்தரோடு இருக்கும்படியாக தேவன் கிருபை செய்வாராக. பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாளுக்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்கள் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 4 வரை உள்ள வசனம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வார்த்தையின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பார்க்கிறோம், பெந்தெகோஸ்தே என்ற நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒருமனமாக ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். அந்த இடம் எப்படிப்பட்ட இடமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கடந்து போகிறதான சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் கர்த்தரை ஆராதிக்கிற விதங்களை நாம் பார்க்கிறோம். நாம் எதிர்பாராத அல்லது நம்மில் யாரும் விரும்பாததான ஒரு சூழ்நிலைகளை நாம் இப்போ கடந்து போய் கொண்டிருக்கிறோம். வீட்டிலிருந்து ஜெபம் செய்வது, வீட்டிலிருந்து கர்த்தரை ஆராதிப்பது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது, இப்படிப்பட்டதான ஒரு காலகட்டத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அநேகருக்கு இது ஒரு அதிகம் மன திருப்தி அளிக்காத ஒரு காரியமாக இருந்தாலும் நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பது சட்டமாக இருக்கிறது. அது ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது என்று சொல்லி இப்படி அநேக ஆலோசனைகள், அநேக வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு கூட்டங்களும் நாம் சபையிலே வந்து நாம் நடத்தி அதில் பங்கு பெறும் பொழுது அதனுடைய ஆசீர்வாதங்கள், அதனுடைய காரியங்கள் வித்தியாசமாக தான் இருக்கிறது. ஆனால் அதே சமயத்திலே நாம் பார்க்கிறோம், வேதத்திலே நாம் பார்க்கிறோம், ஆதி அப்போஸ்தலர்களுடைய நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அப்போஸ்தலர்களுடைய இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற சுவிசேஷ ஊழியம், தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்று நாம் பார்க்கிறோம். அந்த ஊழியத்தை செய்ததான சீஷர்கள், அப்போஸ்தலர்கள், வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, அநேக வீடுகளிலே தேவன் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். வீட்டு ஆராதனை, வீட்டு கூட்டங்கள், வீட்டிலே நடைபெற்ற ஒவ்வொரு துதியிலும், ஒவ்வொரு தேவ செய்தியிலும் ஆண்டவர்
பலத்த கிரியைகளை செய்திருக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. அதில் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். கொர்நேலியு என்று சொல்லப்படுகிற 100க்கு அதிபதி குறித்து நாம் அந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம். ஒரு தரிசனத்தை பெற்ற கொர்நேலியோடு தேவ தூதர்கள் பேசின பொழுது தொடர்ந்து நடைபெறுகிற காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். சீமோன் பேதுருவை அழைப்பித்து வரும்படியாக கொர்நேலியு ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்கிறார். அதன்படி அழைத்து வந்த பேதுரு என்று சொல்லப்படுகிற சீமோன் பேதுரு என்று சொல்லப்படுகிற அந்த சீசனுடைய வாழ்க்கை ஊழியத்திலே தேவன் செய்ததான அற்புதமான காரியங்கள் பிரியமானவர்கள். அங்கு கூடியிருந்த ஜனங்கள் எல்லோரும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவும் ஒரு மகா பெரிய வல்லமையான காரியத்தை ஆண்டவர் நடப்பித்தார். அது ஒரு கொர்நேலியுடைய வீடாக இருந்தது. கூடி வந்த ஜனங்கள் அங்கு அமர்ந்திருந்த இடம் 100க்கு அதிபதி கொர்நேலியு என்று சொல்லப்படுகிற தேவ பக்தி உள்ள ஒரு சகோதரனுடைய வீடாக இருந்தது. ஆண்டவர் அங்கு பலத்த காரியங்களை செய்தார். பிரியமானவர்களே, இங்கு நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. வீடு, பிரியமானவர்களே, நாம் பார்க்கிறோம். இங்கும் வீட்டை குறித்து வேதம் சொல்லுகிறது. இங்கேயும் வீட்டை குறித்து பார்க்கிறோம். அந்த வீடு முழுவதையும் தேவனுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை நிரப்பிற்று என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த காலகட்டங்களிலே நாம் கர்த்தரை வீட்டிலே இருந்து தேவ சமூகம் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். வீட்டிலேயே தேவனை தேடுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதனை நடத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை வீட்டில் இருந்தவாறு இது போன்ற நவீன கருவிகளினாலே இன்றைக்கு நாம் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக நான் சொல்லுகிறேன். வீட்டில் இருந்து நாம் ஆராதித்தாலும் கர்த்தரை துதித்தாலும் அங்கு தேவனுடைய வல்லமை பிரசன்னம் நம்மை நிரப்புகிறது. அதற்கு உதாரணமாக தான் 2 காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். ஒன்று கொர்நேலியுடைய வீடு, அவர்கள் கூடியிருந்த இடம் கொர்நேலியுடைய வீடாக இருந்தது. கர்த்தர் அங்கு பலத்த காரியத்தை செய்தார். இன்றைக்கு நாம் இங்கு பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதையும் தேவனுடைய வல்லமை நிரப்பிற்று, முழுமையும் நிரப்பிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே குறிப்பிட்ட இந்த காலகட்டங்களிலே நாம் சில காலம், சில வாரங்கள், இன்னும் எத்தனை வாரம் என்று சொல்லி தெளிவாக தெரியவில்லை. வீட்டிலிருந்து நாம் ஆராதிக்கிற நாள் வரைக்கும் நாம் கர்த்தரை துதிப்பதும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதும் இப்படியாக நாம் உற்சாகமாக இருப்போம். சோர்ந்து போக வேண்டாம். வீட்டிலே அநேக அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, வேதத்திலே நிறைய இடங்களை நாம் பார்க்க முடியும். தேவன் வீடு என்று சொல்லி நம்மை வெறுமையாக விடுவதில்லை. வீட்டிலேயும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். நடந்தது என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகளும் அவர்களுக்குள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். பார்க்கிறோம், வீடு முழுவதையும் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய பிரசன்னம் பிரியமானவர்களே நிரப்பிற்று. ஒரு குறைவும் நம்ம ஆண்டவர் வைக்கவில்லை. அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம், அது மாத்திரமல்ல, வரங்களை ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். வெவ்வேறு பாஷைகளிலே அவர்கள் பேசி கர்த்தரை துதித்தார்கள்.
கர்த்தரை மகிமைப்படுத்த, ஆண்டவரை துதிக்க அவர்கள் கூடியிருந்த இடம் ஒரு தடையாக இல்லை. பிரியமானவர்களே, நாம் பார்க்கிறோம், அவர்கள் அங்கு அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள், கர்த்தரால் வழி நடத்தப்பட்டார்கள், தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டார்கள். பிரியமானவர்களே, அதுபோல நாம் கடந்து வருகிற இந்த சூழ்நிலையிலும் கூட நாம் உற்சாகமாக கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிப்போம், உற்சாகமாக அவரை துதித்து நாம் ஆராதிப்போம், அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு பலனடைவோம். பிரியமானவர்களே, வசனம் சொல்லுகிறது போல கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லை. நாம் தேடுகிற இந்த காலகட்டம், ஒருவேளை நாம் இருக்கிற வீட்டிலிருந்து நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அது கர்த்தருடைய பார்வையில் அது ஒரு குறைவும் இல்லை. வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்கள் செழிப்பார்கள் என்று சொல்லி, அந்த வண்ணமாக நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் சோர்ந்து போக வேண்டியதில்லை. பிரியமானவர்களே, இந்த காலகட்டங்களிலே சபையில் வந்து ஆராதிப்பது தான் ஆராதனை என்று, அதுதான் முழுமை பெறுகிறது என்று சொல்லி நம்மில் அநேகர் யோசிக்கிறார்கள், சிந்திக்கிறார்கள். அநேக ஜனங்கள் அப்படியாக நினைக்கிறார்கள். உண்மைதான், தேவனுடைய சமூகத்தை நாம் தேடி வருவது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். அப்பா அவரோட வீட்டை தேடி பிள்ளை வரும் பொழுது அது பெரிய ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, ஆனால் இன்றைக்கு நாம் இருந்த இடங்களிலே கர்த்தரை துதித்து ஆராதிப்பது, அதுவும் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. காரணம், நாம் அவருடைய அன்பை விட்டு, அவருடைய அரவணைப்பை விட்டு, அவருடைய கிருபை விட்டு, தயவை விட்டு நாம் விலகாதபடிக்கு அவரை நாம் பற்றி கொண்டு சார்ந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே நமக்கு ஒரு நன்மையும் குறைவில்லை. கர்த்தர் நிச்சயமாக நம் ஆராதனைகளை, நம் துதிகளை, அவருடைய வசனத்தை கேட்கிற நம்முடைய ஸ்தலங்களை, நம்முடைய வீடுகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நாம் வெகு சீக்கிரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கடந்து நாம் தேவனுடைய சமூகத்திலே பிரவேசித்து கர்த்தரை நாம் ஆராதிப்போம், அவரை தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம் என்று நாம் விசுவாசித்து நாம் ஜெபத்திலே காத்திருப்போம். அதுவரையிலும் பிரியமானவர்களே, நாம் இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலும் கர்த்தருடைய ஆராதனைகளை குடும்பமாக கூடி துதித்து ஆராதித்து, உங்களுக்காக கொடுக்கப்படுகிற வேத வசனங்களை நீங்கள் வாசித்து செய்திகளை கேட்டு பலனடையும்படியாக கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. இது தற்காலிகமான ஒரு காரியமே. உதாரணமாக இப்படி சொல்லலாம், நாம் சுகவீனமாக சரீர பாதிப்பினாலே சில சமயங்களில் நாம் மருத்துவமனையிலே தங்க வேண்டியதாக இருக்கிறது. மருத்துவமனையிலே தங்குவது யாருக்கும் விருப்பமில்லாத ஒரு காரியம். ஆனால் நாம் குணமடைய வேண்டும், நாம் நலனடைய வேண்டும், பலவீனத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிபூர்ண சுகமடைய வேண்டும் என்று சொன்னால் மருத்துவருடைய ஆலோசனையின்படி நாம் மருத்துவமனையிலே நாம் தங்கி சிகிச்சை பெறுகிற சூழ்நிலை வருகிறது. அது நிரந்தரம் அல்ல. அது எப்படி தற்காலிகமான ஒரு காரியமாக இருக்கிறதோ அதுபோலதான் இதுவும் நாம் வீட்டில் இருக்கிற நாள் வரையிலும் நாம் கர்த்தருக்குள்ளாக பலனடைந்து ஆரோக்கியமடைந்து வீட்டிலே ஒரு வீட்டு கூட்டத்தில் வீட்டில் கூடியிருந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட வல்லமையான காரியத்தை செய்வார் என்று சொன்னால், அவருடைய அபிஷேகம், அவருடைய வல்லமை வீடு முழுவதையும் நிரப்பிட்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே வண்ணமாக நம்மளையும் கர்த்தர் பலப்படுத்துவார். விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம், தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போம். பிரியமானவர்களே, நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் தேவன் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, எப்படி மருத்துவமனையிலிருந்து நாம் சுகமடைந்து எவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்லி நாம் ஆவலோடு இருக்கிறோமோ, அதே போலதான் அதுவரையிலும் வீட்டுக்கு திரும்புகிற அந்த சிகிச்சை பெற்று வருகிற அந்த சகோதரன், அந்த சகோதரி, அந்த மனுஷன் அல்லது அந்த மனுஷியுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறதோ அதே போலதான் நாம் வீட்டிலிருந்து பாதுகாப்பாகவும் கவனமாகவும் அதே சமயத்தில் எச்சரிக்கையாகவும் தேவனை ஆராதிக்கிற தொழுது கொள்கிற காரியத்தில் நாம் பலனடைந்து கர்த்தருக்காக நாம் காத்திருப்போம்.
வெகு சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் பிரியமானவர்களே. அப்படி போல நாம் விசுவாசித்து ஒரு பலவீனமான மருத்துவமனையில் தங்கியிருக்கிற ஒரு நபர் எப்படியாக அவர் மகிழ்ச்சியோடு அவர் இல்லம் திரும்பும் பொழுது அவருக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சி போல நமக்கும் கர்த்தர் அவருடைய சமூகத்திலே கூடி சேர வெகு சீக்கிரத்திலே நமக்கு கிருபை அளிப்பார். நாம் சோர்ந்து போக வேண்டாம். பராக்கா அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபை ஜனங்கள் உங்கள் அனைவருக்கும் பாஸ்டர் இந்த வார்த்தையை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். பெரியோர் சிறியோர், பெற்றோர்கள், தாய் தகப்பன், கணவன் மனைவி, சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், முதிர் வயது உள்ளவர்கள், இப்படி ஒவ்வொருத்தரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை தயவு இருக்கும்படியாக அவர் அப்படியாக நம் மீது அவர் மனதுருக்கம் உள்ளவராக நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. பிரியமானவர்களே, கலக்கம் அடையாதிருங்கள். நிச்சயமாக தேவன் நம்மை மகிழ்ச்சியான பரிபூரண மகிழ்ச்சிக்குள்ளாக தொடர்ந்து நம்மை நடத்துவார். இந்த வேலையிலே கூட உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இதோ இந்த நாளிலே கூட ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய சமூகத்தில் கொண்டு வருகிறேன். இதுவரையிலும் எங்களை பாதுகாத்து ஆண்டவரே கரப்பிடித்து நடத்தின தேவன் தாமே தொடர்ந்து ஆண்டவரே எங்களை நடத்துகிறார். உடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளையும் பேர் பேராக ஆசீர்வதி. எல்லா ஆபத்து நாச மோசங்களிலிருந்து ஆண்டவரை விடுதலை செய்வீராக. ஆண்டவரை சபை குடும்பங்களை விடுதலை செய்வீராக. சபை ஜனங்களை பாதுகாப்பீராக. ஆண்டவரே, இந்த தேசத்தில் ஆண்டவரே கர்த்தாவே ஒரு மகிமையான காரியங்கள் ஆண்டவரே நடைபெற ஆண்டவரே. பொல்லாங்கான இந்த தீங்கு ஆண்டவரே, இந்த வியாதி தேசத்தை விட்டு நீங்கும்படியாக கிருபை கொடுப்பீராக. ஆண்டவரே, எல்லா ஜனங்களையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக தேவ ஊழியர்கள், உம்முடைய நாமத்தை அறிந்த உம்முடைய பிள்ளைகள், ஜனங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒவ்வொரு மீது உம்முடைய பாதுகாப்பான கரம் தொடுவதாக, ஒவ்வொரு மீது உம்முடைய கரம் இறங்கி வருவதாக நன்றி செலுத்தி எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கு செலுத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். மறுபடியும் உங்களுக்கு எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதல், ஆசீர்வாதங்களை கூறி விடைபெறுகிறேன். இப்படிக்கு திருச்சபை போதகர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.